ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேரும் இந்தியா விட்டு போக போறாங்க. அப்படி அவங்க போயிட்டாங்கன்னா நீங்க அதிகமா டாக்ஸ் கட்டணும். ரீசெண்ட் டைம்ல வைரலா போயிட்டு இருக்க ரூமர் தான் விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 பேரும் இந்தியாவை விட்டு பெர்மனண்டா வேற நாட்டுக்கு போக போறாங்கன்ட்டு. பட் இவங்க அப்படி போயிட்டாங்கன்னா நீங்க அதிகமா டாக்ஸ் கட்டணும். புரியல சொல்றேன். 2018 இருந்து 2023 இந்த குறிப்பிட்ட வருஷத்துல மட்டும் 1.8 மில்லியன், அதாவது 18 லட்சம் மக்கள் இந்தியா விட்டு வெளில போயிருக்காங்க. அவங்க அப்படி வெளியில அதிகமா போனதுனாலதான் நீங்க இப்போ அதிகமா டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல புரியல சொல்றேன். என்னதான் இந்தியாவோட எக்கானமி அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தாலும் கூடவே அன்எம்ப்ளாய்மெண்ட், காஸ்ட் ஆஃப் லிவிங், முக்கியமா இந்த டாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுவும் வேற லெவல்ல வளர்ந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்குன்னா ஒரு சில செக்டர்ல 42% வரைக்கும் இப்ப டாக்ஸ் வந்து போட்டிருக்காங்க கவர்மெண்ட். இது இந்தியாவுக்கு புதுசான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா ஒரு காலத்துல 93% வரைக்கும் இந்தியால டாக்ஸ் கட்டிருக்கோம். எஸ், நீங்க கேட்டது கரெக்ட் தான். 93% வரைக்கும். இது இந்திரா காந்தி पीरियड में நடந்தது. पर्सनल इनकम टैक्स से 11 ब्रैकेट से 10% से लेकर 85% तक, और अगर आपकी साल भर की तनख्वाह 2 लाख रुपए या उससे ज्यादा थी तो आप 85% की कैटेगरी में आते। इसके अलावा एक 15% का सरचार्ज था, तो 15% ऑफ 85% प्लस 85% हो गया इफेक्टिवली 97.75% टैक्स। 1992 முன்னாடி 2 லட்சத்துக்கு மேல நீங்க சம்பாதிக்கிற எல்லா அமௌண்ட்டுக்கும் 93% வரைக்கும் டாக்ஸ் கட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட சேலரி 3 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 லட்சத்துக்கு 20% போட்டா கூட 40,000 ஆச்சு. மீதி இருக்கக்கூடிய 1 லட்சத்துக்கு 93%, ஆல்மோஸ்ட் 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபாய் நீங்க டாக்ஸ் மட்டும் கட்டணும். 3 லட்ச ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா இது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது. அந்த டைம்ல தான் எல்லா நல்லவனுக்குள்ள இருந்த கெட்டவனும் வெளியில வரான். இந்த ரைஸ் ஆஃப் பிளாக் மணி. டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் பிளாக் மணி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்கள்கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதை நீங்க கொண்டு போய் இப்ப சேல் பண்றீங்க ஒரு எமர்ஜென்சிக்காக. அப்ப விற்கும் போது என்ன ஆகுனா, ஃபர்ஸ்ட் இருக்க 2 லட்சத்துக்கு 40,000 ரூபாய் ஆஸ் யூசுவல் டாக்ஸேஷன்ல வந்துடும். மீதி இருக்க 3 லட்சத்துக்கு பாத்தீங்கன்னா 93% டாக்ஸ் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 லட்சம் ரூபாய் 2.25 லட்சம் ரூபாய் டாக்ஸ் வந்துடும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மிகப்பெரிய பிரச்சனை இருந்துச்சு. என்னோட அவசர தேவைக்கு நான் கொண்டு போய் ஒரு ப்ராப்பர்ட்டி வித்தா கூட கவர்மெண்ட்டுக்கு தான் மொத்த காசும் போகுது, எனக்கு காசு வரல அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா இல்லீகலா டிரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது அதே 5 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டியை 1 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கணக்காடிட்டு 1 லட்சம் ரூபாய் லீகலா வாங்கிக்கிறாங்க. மீதி இருக்க 4 லட்சத்தை பையர்கிட்ட இருந்து இல்லீகலா வாங்குறாங்க. சோ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா செல்லரும் ஹாப்பி, பையரும் ஹாப்பி, நடுவில் கவர்மெண்ட் தான் பிரச்சனை. இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னா, இந்தியாவோட நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதுல ஒரு நாளைக்கு 1,30,000 கோடி டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஈக்குவலா பிளாக் மணியில் இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிளாக் மணில ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சே உருவாகி இருக்கு. அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு நாளைக்கு 70,000 கோடி வரைக்கும் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒயிட்டை கேட்ச் பண்றதுக்கு பிளாக் வந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல தான் 2014 மோடி கவர்மெண்ட் இந்தியாக்குள்ள வராங்க. ஸோ இவங்க உள்ள வரும்போதே முக்கியமா சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளாக் மணி அண்ட் இல்லீகல் டிரான்சாக்ஷன் இது ரெண்டுத்தையும் நாங்க அடியோட ஒழிக்க போறோம் அப்படின்ட்டு. இது அவங்க ஒழிச்சாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் அவங்க பண்ண சில விஷயங்கள் இந்தியால இல்லீகல் மணி யூஸ் பண்றத கஷ்டமாக்குனுச்சு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிமானிட்டைசேஷன். 2018 நிம்மதியா உட்காந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தேன். திடீர்னு எங்க வீட்டுல இருந்து போன் வருது, இதுக்கு மேல வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதான், பக்கத்துல எங்க பங்க் இருந்தா கொடுத்து மாத்திக்கோ அப்படின்னாங்க. இப்போ ஓவர் நைட்ல 500 1000 எல்லாம் செல்லாது அப்படின்னு சொன்னதுனால அந்த காசு எல்லாத்துக்குமே வேல்யூ போயிடுச்சு. ஸோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு என்கிட்ட இவ்வளவு அமௌண்ட் இருக்கு, இதை வச்சுட்டு நீங்க வந்து எங்களுக்கு புது அமௌண்ட் கொடுங்கன்னா கேட்டு வாங்கணும். ஸோ அப்படி வாங்கணும்னா நீங்க வந்து ப்ராப்பரான டாக்குமெண்ட் காட்டணும். ஏன்னா பேங்க்ல வாங்கினா லீகல் ஆயிடும், அதுக்கு டாக்ஸ் கட்டணும். ஸோ இல்லீகலா வாங்கணும்னா நீங்க கையில தான் வாங்கணும். ஸோ அப்படி கையில வாங்கினா எங்கேயாச்சும் பதுக்கி தான் வைக்கணும். ஸோ அது பிளாக் மணி வச்சிருக்கவங்களால முடியாது. ஸோ அதனால அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிளாக் மணி வாங்குறத கம்மி பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் அவங்க பண்ணது என்னன்னா ஃபிளாகிங். இந்த ஃபிளாகிங் அப்படின்றது இந்தியாவில் ஆல்ரெடி இருந்தாலும் மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இது இன்னும் தீவிரமாக்கப்படுது. எந்த அளவுக்குன்னா சஸ்பீஷியஸான டிரான்சாக்ஷன் எந்த அக்கௌண்ட்லாம் நடக்குதோ அது எல்லாத்துக்குமே நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரெகுலரா ஒரு மாசத்துக்கு 10,000 20,000 டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்க இடத்துல திடீர்னு ஒரு 50 லட்சம் 60 லட்சம் டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு உடனே நோட்டீஸ் வரும். எப்படின்னா சர்வர்ல அது பிளாக் ஆகும். ஸோ அதை பார்த்துட்டு டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த நோட்டீஸை நீங்க எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். விளக்கம் சரியா இல்ல, அவங்களுக்கு வந்து திருப்தியா இல்லைன்னா உங்க மேல கேஸை போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்றதுனால தான் எல்லா கெட்டவனுக்குள்ள இருக்க நல்ல வெளியில வரான். அதுதான் டாக்ஸை ஒழுங்கா கட்டலாம். இது வரைக்கும் எல்லாம் ஸ்மூத்தா தான் போகுது. மக்களும் ஒழுங்கா டாக்ஸ் கட்டலாம் அப்படின்ற எண்ணத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது தான் திரும்ப இந்தியால டாக்ஸோட ரேட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. நான் ரீசெண்டா சொன்ன மாதிரி 42% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மக்கள் திரும்ப என்ன பண்றாங்கன்னா பிளாக் மணி நோக்கியும் போக முடியாது. ஏன்னா டிமானிட்டைசேஷன் போட்டு எந்த டைம்லாலும் கையில இருக்க காசு வேல்யூ இல்லைன்றுவாங்க. சரி, இல்லீகலா டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் பிளாக் ஆயிடும், நோட்டீஸ் வந்துடும், ஜெயிலுக்கு போயிடும். ஸோ இதனால என்ன பண்ணலாம், லீகலாவே கட்டலாம், ஆனா இந்தியா கட்ட வேணாம், வேற நாட்டு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் இந்தியால இருந்து வேற நாட்டோட குடியுரிமை வாங்கி போயிட்டு இருக்காங்க. இப்படி போகக்கூடிய ஆட்கள் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா பிசினஸ் ஓனர்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ்,
இன்வெஸ்டர்ஸ், முக்கியமா அதிகமா டாக்ஸ் கட்டக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இந்தியா விட்டு வெளில போயிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க எல்லாரும் வெளியில போறதுனால தான் நம்ம இப்போ வந்து அதிகமான டாக்ஸ் கட்டிட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயம் என்னன்னா, விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 பேர் வெளியில போயிட்டாங்கன்னா நம்ம டாக்ஸ் அதிகமா கட்ட போறது கிடையாது. ஆனா இந்த மாதிரி அதிகமா டாக்ஸ் கட்டக்கூடிய ஆட்கள் ஒவ்வொருத்தரும் இந்தியா விட்டு வெளியில போக போக இங்க இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் மக்கள் வந்து டாக்ஸ் அதிகமா கட்ட வேண்டியதா இருக்கும். ஏன்னா இந்தியாவுக்கு நிறைய கடன் இருக்கு. ஆல்சோ அவங்க ஃபியூச்சரை நோக்கி நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு நிறைய ஃபண்ட் வந்து அலகேட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஃபண்ட் எல்லாம் வேணும்னா நம்ம தான் கொடுக்கணும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தரா வெளியில போக போக இந்தியாவில் இருக்கக்கூடிய டாக்ஸ் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும்.